ஸோ ஏதோ ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க யூடியூப்ல. ரீசென்ட்லி கம்ப்ளீட்டட் எம்ஏ எக்கனாமிக்ஸ். சரி, இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையே. அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, ஐம் ரீசென்ட்லி கம்ப்ளீட்டட் எம்ஏ இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஆல்சோ கெயின் ஏ 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிசைனிங் யூசிங் சாஃப்ட்வேர் லைக் கோரல் ட்ரா, ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர். இது கொஸ்டின் மாதிரி இல்லை, ஏதோ ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு. தெரியலையே. ஆ மென்ஷனே பண்ணல. நான் இதை பண்ணியிருக்கேன் 2 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அமுல்யா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஃபைன். சரி, இப்போ வந்து இங்கே லைனாக இருக்கும். இது ஒரு சில கன்னடா வீடியோஸும் இருக்கும். ஆக்சுவலாக கன்னடாவும் பிளான் இதே சேனலில் போடுற மாதிரி தான் பிளான் இருக்குது. ஏன்னா அதுக்கு செப்பரேட்டாக சேனல் போட்டு அதை மெயின்டைன் பண்ணுறது வேணாம்னு சொல்லிட்டு ஒரே சேனலில் நான் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இங்கே பிளேலிஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு. ஏன்னா இது உங்களோட பேக்கப்புக்காக தான் இந்த கிளாஸை நம்ம பண்ணுறோம். இங்கே இருக்குது, இதை கிளிக் பண்ணாவே லைனாக வந்துடும். நீங்கள் வேறு எதுவும் இது பண்ண தேவை. அதுதான் நான் தம்ப்நெயில் கூட நான் அந்த தம்ப்நெயிலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக தெரியுன்றதுனால. வேறு பேட்ச் இல்லை வேறு கிளாஸஸ் எதனா இருந்ததுன்னா நான் வேறு தம்ப்நெயில் யூஸ் பண்ணுவேன். புரியுதுங்களா? ஓகே, ஃபைன். இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வந்து சப்டொமைன் எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த செஷனை எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஆஸ்ட்ரோ டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். இப்போ நான் வேர்ட்பிரஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிறேன். ஸோ அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு டம்மியாக வந்து, அதாவது டொமைன் இல்லாமல் வந்து டம்மியாக ஒரு சைட் மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம். கரெக்டுங்களா? இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி சப்டொமைன் நிறைய இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ப்ரீவியஸாக நம்ம கிளாஸில் ப்ராக்டிஸ் பண்ணது. இந்த பிளாக் போஸ்ட் இதெல்லாம் ப்ரீவியஸாக ப்ராக்டிஸ் பண்ணுது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் இதில் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன இருக்கோ அதை நம்ம பண்ணலாம். ஓகே, நிறைய பிளகின் யூஸ் பண்ணால் சம்டைம்ஸ் இது ரொம்ப லோடிங் டைமிங் ரொம்ப நிறைய எடுத்துக்குது. ஏன்னா சர்வரில் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால லோடிங் டைம் நிறையவே எடுத்துக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட்டு இப்போ பாருங்க, நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். சைட் எந்த மாதிரி இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். இது காமிக்கும் போது பிளாக் போஸ்ட்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி மெனுலாம் இருக்குது. இதை கிளிக் பண்ணால் ஹோம் பேஜுக்கு போகுது. ஓகே, ஹோம் பேஜ் சும்மா டம்மியாக ஒரு ஒயிட் கலரில் இருக்குது. டம்மியாக எதுவுமே இல்லை அதில் கண்டென்ட்டு. இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நான் கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு மெனு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, சரி, நீங்கள் தீம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தீம் இன்ஸ்டாலேஷன் பண்ணாவே அதில் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு மெனு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை நான் காமிச்சிடுறேன் இப்போ. ஓகே, நான் இங்கே போயிட்டு இதுக்கு வந்து ஒரு பிளகின் இருக்குது. ஸோ பிளகின் இன்ஸ்டால்டு பிளகின் கிளிக் பண்ணுறேன். நிறைய பிளகின் இதில் இன்ஸ்டாலேஷன் ஆயிருக்கு. ஓகே, ப்ரீவியஸ் கிளாஸில் யூஸ் பண்ணது அதெல்லாம் நிறைய ஆயிருக்கு. நான் வந்து WP ரீசெட் டூல்னு ஒரு பிளகின் இருக்குது. பிளகின்னா என்ன நான் முன்னாடி சொல்கிறேன். ஓகேவா, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இதை நான் ரீசெட் பண்ணிடுறேன். ரீசெட்னா இப்போ மொபைலில் நம்ம ஃபார்மேட் பண்ணால் எல்லாமே போயிடும் இல்லையா, திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து வரும் இல்லையா, அது அவ்வளோதான். சைட்லேயும் அதெல்லாம் நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ப்ரோ வெர்ஷன் இருக்குது. நம்ம ப்ரோ வெர்ஷன் தேவையில்லை. ஜஸ்ட் கீழே வந்தீங்கன்னா நல்லா கீழே வாங்க, இங்கே இருக்குது. இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரீஆக்டிவேட் கரண்ட் தீம். இப்போ கரண்ட் தீம் இது இருக்கு இல்லையா, ஆஸ்ட்ரா தீம் இருக்கு இல்லையா, இதை அப்படியே ரீஆக்டிவேட் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. வேணும்னா நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு அது வேணாம். ரீஆக்டிவேட் WP ரீசெட் பிளகின். WP ரீசெட் பிளகின் உங்களுக்கு வேணுமான்னு கேட்குறாங்க. வேணும், அது இருந்தால் போதும், பிரச்சனை இல்லை. ரீஆக்டிவேட் ஆல் கரண்ட்லி ஆக்டிவ் பிளகின்ஸ். நம்ம நிறைய பிளகின்ஸ் யூஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதெல்லாமே வேணுமான்னு கேட்குறாங்க. அது எதுவுமே வேணாம். ஜஸ்ட் ரீசெட் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேர்ட்பிரஸ்க்குள்ளே வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி கொடுத்தா போதும். ஓகே, அதான் வந்து சிம்பிளாக சொல்ல போனால் மொபைலில் நான் எல்லாத்தையும் ஃபார்மேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து நான் பண்ணால் எப்படி இருக்குமோ அதேமாரி வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து நான் வரேன். அவ்வளோதான். இது புரிஞ்சதால கன்ஃபியூஷன் இருக்கா? ஓகே, ஃபைன். இங்கே போயிட்டு ரீசெட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ரீசெட் வேர்ட்பிரஸ்ன்னு கொடுங்க. ரீசெட் வேர்ட்பிரஸ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த கண்டென்ட் எல்லாமே போயிடும். ஓகே,
ஸோ இப்போ பாருங்க, இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதே வெப்சைட் தான், பட் எதுவுமே இல்லை. ஆனால் ப்ரீவியஸாக எல்லாமே இருந்தது. அது எப்படி சார் இப்போ இங்கே மட்டும் இருக்குதுன்னா, நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணால் போயிடும். பாருங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? 404 எரர் ஏன் வருதுன்னா, இந்த பேஜ் ஹோம் பேஜே இல்லைன்னு காமிக்கிறதுனால 404 எரர் வருது. ஸோ ஜஸ்ட் இங்கே போயிட்டு இப்போ மறுபடியும் வந்து நம்ம அன்றைக்கி போஸ்ட்னா என்ன, பேஜஸ்னா என்னன்றது நம்ம டீட்டெயிலாக அமேசிங் ஸ்ட்ரீட்டில் நிறைய விஷயத்த பார்த்தோம். ஸோ இப்போதைக்கு ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான பேஜஸ், போஸ்ட் அதை மட்டும் கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ கேட்ரிங் சர்வீசஸ் நிச்சயம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஜஸ்ட் ஐ கோ டு பேஜஸ். சரி, ப்ரைவேசி பாலிசி, சாம்பிள் பேஜ் இது ரெண்டுமே எல்லா வேர்ட்ப்ரெஸ்லையும் இருக்குது. இது அப்படியே விட்டுருங்க. ஏன்னா ப்ரைவேசி பாலிசி பேஜ் இப்போ நம்ம மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணுறது இல்லை எதனா அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறது தான் அப்போ ப்ரைவேசி பாலிசி பேஜ்னு ஒன்று வரும். இப்போ நம்ம நிறைய இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு அப்படின்னு வரும் பாருங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ப்ரைவேசி பாலிசி. அந்த மாதிரி வெப்சைட்டுக்குமே வச்சிருக்கணும். நம்ம ஆட்லாம் ரன் பண்ணுற மாதிரி இருந்தால், இப்போ ஃபேஸ்புக்கில் போயிட்டு நான் வந்து லீட் கேம்பெயின்லாம் ரன் பண்ணி நிறைய ஜனங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அது தேவை. ஓகே. ஆட் பேஜ் போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே பிளகின்ஸ்க்கு போகலாம். இன்ஸ்டால்டு பிளகின் போகிறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகும். ஸோ அதனால டெலிட். டேரெக்டாக இங்கேயே கூட டெலிட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட பண்ணலாம். இங்கே போயிட்டு பிளகின் கிளிக் பண்ணுங்க. இங்கே செலக்ட் பண்ணிட்டு சி ஆக்டிவேட்டு, டீஆக்டிவேட்டு, அப்டேட்டு, டெலிட் கொடுத்துட்டு எல்லாமே டெலிட் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு பிளகின் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். பின்னாடி நம்ம இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி திரும்ப நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகே. ஸோ இதில் இந்த டபிள்யூபி ரீசெட் மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன், மீதி எல்லாமே டெலிட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இங்கே போயிட்டு டெலிட், அப்ளை. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே டெலிட் ஆகிடும். ஸோ டெலிட் ஆகிடுச்சு. சிலதெல்லாம் காமர்ஸ் இது இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணலாம். இந்த மாதிரி மேனுவலாக ரிமூவ் பண்ணலாம். ஓகே. ஸோ கம்ப்ளீட்டாக நான் ரிமூவ் பண்ணிட்டேன். காமர்ஸையும் டெலிட் பண்ணுறேன். மேக்ஸிமம் பிளகினே இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னால எல்லாத்தையும் டெலிட் பண்ணியாச்சு. இப்போ நான் பேஜஸ்க்கு போகிறேன். ஸோ கேட்ரிங் சர்வீசஸ்க்கு நான் பேஜ் கிரியேட் பண்ணுறேன். இப்படி தான் உங்கள் பேஜே இருக்கணும், இப்போ சொல்லிடுறேன். ஓகே. நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் ஷீட் எடுத்துக்கிறேன். நேஷன் போட்டு கேட்ரிங் சர்வீசஸ், லொக்கேஷன் எங்கன்னா பெங்களூர். ஆடியன்ஸ்ன்றது எங்கேருந்து வேணால் வரலாம். நம்ம பெங்களூருக்காக வெப்சைட் பண்ணால் பெங்களூர்லேருந்து தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. எங்கேருந்து வேணால் அவங்க சாப்பாடு பிடிச்சிருந்ததுன்னா எங்கேருந்து வேணால் காண்டாக்ட், எங்கேருந்து வேணால் கால் பண்ணுவோம். இந்தியாவிலேருந்து அவுட் சைட்லேருந்து கூட உங்களுக்கு கால் வரலாம். ஓகே. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒரு வெப்சைட்டுக்கு ஹோம் இருக்கணும், ஹோம் பேஜ் கட்டாயமாக இருக்கணும், அதான் மெயின் பேஜ் நம்ம சொல்லுவோம். அபவுட் பேஜ் கண்டிப்பாக இருக்கும். சில பேர் சிங்கிள் பேஜ் கூட பண்ணுவாங்க, ஒரே பேஜில் எல்லாமே வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் அது முன்னாடி சொல்கிறேன், சிங்கிள் பேஜ் வச்சுருந்தா என்ன பெனிஃபிட்டு, என்ன ப்ளஸ் மைனஸ் இருக்குது. மல்டிபிள் பேஜஸ் இருந்தது தான், நிறைய பேஜஸ் இருந்தால் என்ன மைனஸ் ப்ளஸ் இருக்குன்றதை நான் முன்னாடி சொல்கிறேன். அதுமாதிரி லேண்டிங் பேஜ்னு ஒன்று இருக்குது. லேண்டிங் பேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதுக்கு எதுக்கு வரும், அதுவும் நான் சொல்கிறேன். ஓகே. சர்வீசஸ் பிளாக்னு ஒன்று வரும். ஆக்சுவலாக பிளாக்ன்றது பேஜ் கிடையாது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே. கான்டாக்டர்ஸ், இவ்வளோதான் ஒரு பேசிக்காக ஒரு வெப்சைட்டுக்கான பேஜஸ். சரி, இப்போ வந்து நம்மளுக்கு கீவேர்டு இருக்கணும் இல்லைங்களா? கீவேர்டு தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக இது பண்ணணும். நம்ம கீவேர்டு எடுத்துட்டு இங்கே கீழே போட்டுக்கலாம். ஓகே. நான் வந்து கீவேர்டு ரிசர்ச் பண்ணியே இதை கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரக்சர்டாகவே காமிச்சிடுறேன். எப்படி எனிவே இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இது இன்னொரு முறை பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் எதனா ஒரு நீஷ் எடுத்து பண்ணுங்கள். அதே மாதிரி அவர் எதனா ஒரு நீஷ் எடுத்து பண்ணிட்டோம். ஓகே. இப்போ நான் நேராக இங்கே போகிறேன்.
கூகுள் ஆட்ஸ். நம்ம கூகுள் ஆட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கலாக கீவேர்டு ரிசர்ச் பண்ணணும்னா கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சாட் ஜிபிடி கிளாடு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக வால்யூம் எல்லாமே கரெக்டாக வேணும்னா நீங்கள் கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் சைன்இன் பண்ணுறேன். ஸோ நான் எனக்கு வேறு அக்கௌண்ட் இருக்குது, நான் அதில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் தான் எனக்கு கூகுள் ஆட்ஸில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் நம்ம இதே போகலாம். வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த அக்கௌண்ட்டில் நான் ஆல்ரெடி ஆட்லாம் ரன் பண்ணதுனால இதில் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றதுக்காக நான் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் போயிட்டு கூகுள் ஆட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நாங்கள் கேம்பெயின்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். 5 lakhs வரைக்கும் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், இது வந்து ஜூலை 7 இவ்வளோ இருக்குது. பட் நான் லைஃப் டைம் போடுறேன், எவ்வளோ ஸ்பெண்டாக இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 8 lakhs நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம டூல்ஸ் போயிட்டு பிளானிங் போகலாம். கீவேர்ட் பிளானிங். இதை நான் இப்போ காமிக்கிறேன், ஆனால் திரும்ப திரும்ப இதை காமிக்க முடியாது. இன்னைக்கு காமிக்கிறேன்னா அதை இது பிடிச்சிக்கிட்டு நீங்களே பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னும் இது ஃபுல்லாக வந்து கூகுள் கிளாஸில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வேணும், இது வெறும் கீவேர்டு ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிங்கன்னா போதும். ஸோ நேராக கேட்ரிங் சர்வீசஸ் இன் பெங்களூர் டேரெக்டாக இந்த மாதிரி கீவேர்டு போட்டு நான் சர்ச் பண்ணுறேன். சம்டைம்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா உங்களோட சர்வீஸ் என்ன பண்ணுறீங்களோ அதை போடுங்க. நீங்கள் எங்கே பண்ணுறீங்களோ அதை போடுங்க. சர்வீஸ் என்ன? கேட்ரிங் சர்வீஸ். எங்கே பண்ணுறோம்? பெங்களூரில் பண்ணுறோம். இப்படி கூட நீங்கள் போடலாம். இப்போ நான் இந்த ஹோல் சீரீஸை இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரேன் பார்த்தீங்களா, அதுவே வந்து ஒரு பிகினர் லெவல் கண்டென்ட் தான். அது ரொம்ப அட்வான்ஸ் லெவல் கிடையாது. பட் அட்வான்ஸ் லெவலும் இருக்குது, நான் சொல்கிறேன். சாட் ஜிபிடி எப்படி யூஸ் பண்ணுறது, கிளாட் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுவும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ கெட் ரிசல்ட்ஸ். ஸோ கேட்ரிங் சர்வீசஸ் இன் பெங்களூர் வால்யூம் நல்லா தான் இருக்குது, 5400 இருக்குது. ஓகே, அப்புறம் ஸ்மால் பார்ட்டி கேட்டரர்ஸ் இன் பெங்களூர், பெஸ்ட் கேட்டரர்ஸ் இன் பெங்களூர், வெட்டிங் கேட்டரிங்ஸ் இன் பெங்களூர் அப்படின்னு இருக்குது. ஸோ எந்தெந்த கீவேர்டு சூஸ் பண்ணணும் சொல்லுங்கள். இது ஃபஸ்ட்டு கீவேர்டு, இதை நான் எடுத்துக்கிறேன். காப்பி பண்ணி அது நார்மலாக நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன்.
ஸோ எந்தெந்த கீவேர்டு கீவேர்டும் வந்துட்டு சர்ச் பண்ணுவோம் சார். இல்லைங்க, இதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இதுக்கு ரெலவெண்ட்டா வேற என்ன கீவேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. பெஸ்ட் கேட்டரிங் சர்வீசஸ். இதுவே 291 கீவேர்ட் இருக்கு. இது கூட இன்னொரு கீவேர்டு போடணும்னா எப்படி சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கேட்போம் இல்லைங்களா, எக்ஸ்ட்ரா இன்னொரு கீவேர்டு வந்து நிறைய அது போடலாம். பெஸ்ட் கேட்டரிங் சர்வீசஸ். சரி இருங்க, நானே எடுக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு தான் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னை விட. அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ இதே எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வால்யூம் அதிகமாக இருக்கிறதுனால எடுத்துக்கிறேன். பெஸ்ட் கேட்டரிங் சர்வீசஸ்னு எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக எல்லா கீவேர்டும் எடுக்க முடியாது, 4 கீவேர்டு தான் எடுக்க முடியும். நீங்கள் வெஜ்ஜா நான்வெஜ்ஜாங்க? ரெண்டுமே பண்ணுவாங்க சார், நான்வெஜ். ஸோ இந்த மாதிரி அதிகாசு A to B அதெல்லாம் எடுக்க வேணாம், அது பிராண்ட் கீவேர்டு. ஸோ கீழே வந்து பெருசாக வால்யூம் பெருசாக இல்லை. சார் வெறும் பிரியாணின்னு சர்ச் பண்ணா எவ்வளோ சார் வருது? அதை நீங்கள் பண்ணுங்கள். எல்லாமே என்ன பண்ணிட்டேன், அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க? கேட்டேன். இருங்க இருங்க இருங்க, நீங்கள் தான் பண்ணணும். லைனே மாத்திட்டேன். சரி இருங்க. ஸ்நாக்ஸ் தட்டுவடை முறுக்கெல்லாம் 100 பேர் கூட சர்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே இருங்க. நான் அதனாலதான் இதுக்கே வந்துட்டேன் நான். ஸோ வெட்டிங் கேட்ரஸ் இன் பெங்களூர், பெஸ்ட் கேட்ரஸ் இதுவும் எடுத்துக்கிறேன். சரி, காம்படிஷனும் ஹையாக தான் இருக்கு பாருங்க, மீடியம் ஹை. இதை எடுத்துக்கிறேன், காப்பி பண்ணிட்டு நேராக அங்கே போகிறேன். பெஸ்ட். ஸோ இதை மட்டும் போல்டு பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இன்னும் கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. சரி, இது வந்து ஒரு பிகினர் லெவல் கீவேர்ட் ரிசர்ச் தான். இன்னும் நிறைய இருக்குது இது பண்ணுறதுக்கு. ஓகே. இப்போ இது என்னோட மெயின் கீவேர்டு, கேட்ரிங் சர்வீசஸ் நல்ல வால்யூம் இருக்குது. இது கூட இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி பண்ணலாம். சர்வீசஸ் நியர்பை இப்படி போடலாமா? ஏன்னா நியர்பைன்ற கீவேர்டு உங்களுக்கு லோக்கல் எஸ்இ மூலமா நிறைய லீட்ஸ் கொடுக்கும். அதனால இதை போட்டுக்கிறேன். சரி, வேற என்னங்க சர்வீஸ் பண்றீங்க நீங்க? கேட்ரிங் சர்வீஸ் நம்ம எடுத்துட்டோம். வேற என்ன பண்றீங்க? வந்துட்டு என்னோட பிளான் வந்துட்டு கேட்டரிங் 1 மந்த்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா சார், அதிகபட்சம் ஒரு 2 கிடைக்கிறதே இப்போ ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டம் சார். அதை வச்சு என்னால பிசினஸ் சஸ்டைன் பண்ண முடியாது. சரி, டெய்லி பிரெட் ஏர்னிங் மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்தாதான் நான் வந்துட்டு மேற்கொண்டு வந்துட்டு நான் நீங்க எப்பயுமே நான் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா நீங்க உங்க உங்க பிசினஸ்ல என்ன நடக்குதோ அதை சொல்றீங்க, அதை சொல்லக்கூடாது. இல்லைங்க சார், ஐடியா வந்துட்டு சொல்றாங்க. ம். ஒரு பிரியாணி டெய்லி சிக்கன் பிரியாணி போடுறீங்க. பிரியாணி சார். எந்த இடத்துல போடுறீங்க சொல்லுங்க, எல்லாரும் வருவாங்க, அதுதான் கேட்குறேன். கண்டிப்பா. ஆ, இப்போ வந்துட்டு ஆல்டர்னேட் டேஸ்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது பண்ணலாம்னு இருக்காங்க சார். அதோட பல்ஸ் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வந்துட்டு நம்ம வந்து சரி, இப்போ உங்களுக்கு பிரியாணி தேடணும் அதானே? சரி, பிரியாணி தேடுறது எங்களுக்கு நல்லா தான் இருக்கும், தேடுறதுக்கும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். அதனால நீங்க எந்த மட்டன் பிரியாணி தேடணுமா சிக்கன் பிரியாணி தேடணுமாங்க? சிக்கன் பிரியாணி சார். சார் நான் ரெண்டையும் மூணையும் போடுறேன். பிரியாணி பெங்களூர்னே போடுறேன். லட்சி என்னென்ன கீவேர்டு வருதுன்னு பாருங்க. பிரியாணினா ஒரு எமோஷனல். மார்னிங் பேட்ச் பசங்க பார்த்தானுங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எங்களுக்கு காட்ட மாட்டீங்க சார். ஆஃப்டர்நூன் மட்டும் பிரியாணின்றீங்க, சிக்கன் பிரியாணின்றீங்க, நூடுல்ஸ்ன்னு போட்டு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறீங்களா காச்சு, எங்களுக்கு காட்ட மாட்டீங்க சார். மீதி வர கீவேர்ட் எல்லாம் நானே சொல்றேன் சார். எல்லாம் வந்து பார்த்து வச்சிருக்கேன். நீங்க இதெல்லாம் சீக்கிரமா போயிடுவோம்ப்பா. ஓகே, கண்டிப்பா நாளைக்கு காலைல வந்து கேட்க போறாங்க பாருங்க. ஏன் சார் நீங்க பிரியாணி தான் தேடி பிரியாணி தான் எக்ஸாம்பிளா கொடுப்பீங்களா? இந்த பீஸா பர்கர் ஐஸ்கிரீம் இதெல்லாம் தேட மாட்டீங்களா அப்படி? சரி ஓகே, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, 73 கீவேர்ட்ஸ் இருக்குதுங்க.
பெஸ்ரூஸ் பிரியாணி பெங்களூர், பிரியாணி பை கிலோ பெங்களூர், பேரடைஸ் இப்படி நிறைய பிராண்ட் பேரை தேடி தாங்க தேடுறாங்க. பாருங்க, ஆம்பூர் பிரியாணி பெங்களூர், ஆம்பூர் தம் பிரியாணி பெங்களூர். பிரியாணின்றது எப்படின்னா ஸ்பெசிஃபிக் பிராண்டை தேடி போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்ல அப்படியே பார்த்தோன்னே போய் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. சரி இங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்து பண்றவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இதுல கீவேர்டே எடுக்க முடியாது போல இருக்கு. பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, பேரடைஸ், அப்புறம் ஆம்பூர், நிறைய ஆம்பூர், ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி தான் போட்டு தேடிக்கிறாங்க. ஐயோ, என்ன இவ்வளோ இருக்கு பாருங்க. பெஸ்ட் பிரியாணி இன் மெஜஸ்டிக் பெங்களூர். ஹோம்மேட் பிரியாணி எல்லாம் ஆகும் சார். அந்த மாதிரி தேட மாட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. கூகுள்ல போயிட்டு நான் ஏன் ஹோம் மேட் பிரியாணி தேடணும்? நீங்க ஆடியன்ஸ் சைக்காலஜியை புரிஞ்சுக்குங்க. நீங்களே இப்ப நீங்க 2 பேர் இருக்கீங்க, பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. ஒருத்தர் சிக்கன் பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, மட்டன் பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா? இப்ப எப்படி என்ன பண்ணுவீங்க நீங்க? ஸ்பெசிஃபிக் ஹோட்டல்ல நீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா அங்க போனா நல்லா இருக்குன்னு போவீங்க. கரெக்டுங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். அந்த மாதிரி போவீங்க. இல்லைன்னா ரோட்ல எங்கன்னா அப்படி பார்த்தா போய் சாப்பிட்ற கேட்டகரி தான் இருக்கும். நான் பிரியாணின்னு தேடி அதுல ஏது டாப்ல வருதுன்னு பார்த்துலாம் சாப்பிட மாட்டேன். அதனாலதான் கீவேர்டு இங்க பெருசா காட்டல. புரியுதுங்களா? எப்பயுமே நீங்க ஆடியன்ஸ் ஏன் இதை தேடுறாங்க, ஆடியன்ஸ் எதுக்காக இதை தேடுறாங்க, அவங்களோட எண்டு கோல் என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். கீவேர்டு இருக்கிறது பொறுத்த வரைக்கும் கரெக்ட் தான் நான் சொல்றது. அவ்வளவுதான். பிராண்ட் கீவேர்டு தான் எல்லாமே வருது. ஏதாவது நார்மல் இப்ப நம்ம கேட்டரிங் சர்வீசஸ் போடும்போது என்னன்னா, கேட்டரிங்ன்றது ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய பொருள் கிடையாது. அது வந்து ஒரு பல்க் ஆர்டர், அவங்க நல்ல இடத்துல கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. பிரியாணின்றது அப்படி கிடையாது. தெருக்கு தெருக்கு பிரியாணி கடை இருக்குது. மேக்சிமம் கூகுள்ல போய் தேடிலாம் பிரியாணி பெங்களூர் எது இதெல்லாம் வருதுப்பா அப்படிலாம் தேட மாட்டாங்க. கரெக்டா இல்லையா? ப்ராக்டிக்கலா இதுதான் உண்மை. ஓகே. ஸோ எப்பயுமே நீங்க இதை புரிஞ்சுக்கணும். ஒரு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணீங்கன்னா ஆடியன்ஸ் ஏன் இதை தேடணும், ஏன் இதை தேடுவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ அப்போ பிரியாணி நீங்க பண்ணல உங்க பிசினஸ்ல. எப்பயாவது சரி, மெத்திக்கீரை பிரியாணி, கம்நல்லி, வெஜ் பிரியாணி பெங்களூர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தான் அதான் சொல்றேன் பாருங்க, பிரியாணி பெங்களூர், சிக்கன் பிரியாணி பெங்களூர் மாட்டேன், இதெல்லாம் யாரும் தேடவே மாட்டாங்க. அப்படி அப்படியே போய் சாப்பிட்றது தான் இதா இருக்கும். நீங்க ஒன்று பண்ணலாம். இதுக்கு ஐடியா என்னன்னா, பிரியாணி பெங்களூர்ன்ற பேஜே கிரியேட் பண்ணக்கூடாது. அது ஒரு டிஷ். உங்களோட மெயின் கீவேர்டு எதுனா இதுதான் உங்களோட மெயின் கீவேர்டு. கேட்ரிங்ல பிரியாணி வருதுப்பா, அவ்வளவுதான். கேட்ரிங்ல வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. ஆமா, அந்த மாதிரி தான் நீங்க கொடுக்க முடியும் வச்சு. அது நான் தான் சொல்றேன், எல்லா பிசினஸ்க்கும், எல்லா ப்ராடக்ட்டுக்கும், எல்லா சர்வீசஸுக்கும் கீவேர்டு ரிசர்ச் பண்ண முடியாது. இப்போ நீங்க இதை என்ன எப்படி பண்ணலாம்னா, இன்ஸ்டாகிராம்ல காட்டுங்க. இன்ஸ்டாகிராம்ல காட்டினா இட் வில் பி டேக்கிங் மோர் வியூஸ், நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். காட்டு தீ மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டே இருக்கும், நல்லா இருந்துருச்சுன்னா. ஓகேங்களா? ஸோ இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போதைக்கு வேற வேற எதனா சொல்லுங்க. வேற சொல்லுங்க. கேட்டரிங் எடுத்தாச்சு, வேற என்ன வந்து சொல்லுங்க. இல்ல இல்ல, இந்த கேட்டரிங் ரிலேட்டடா கேட்கறேன் நான். உங்களோட சர்வீஸ்ல வேற என்ன பண்றீங்க? நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களது நீங்க அந்த மாதிரி பண்ணுங்க. நீங்க தான் பண்ணணும். ஓகே, டவுட்னா கேளுங்க, பரவாயில்ல. ஓகே. ம். சார் அதுவே எல்லாமே இன்க்ளூடட் ஆயிடுங்க சார். கேட்டரிங் ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் சார். சரி, இப்போ மறுபடியும் நான் அதே கீவேர்டை போடுறேன். வேற எதனா இருக்கான்னு பார்க்கலாம். மழை பெய்யுதா? பெய்யுதா? சரி, கேட்டரிங் சர்வீசஸ் இன் பெங்களூர் போட்டேன். ஸோ போட்டு பார்த்தா ஸ்மால் பார்ட்டி கேட்டரர்ஸ் இன் பெங்களூர் அப்படின்னு ஒன்று இருக்குது. வெட்டிங் கேட்டரர்ஸ் இன் பெங்களூர். இப்போ இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணலாம்னா, இதை மட்டும் தனியாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணணும். இதை மட்டும் தனியாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஸ்பெசிஃபிக்காக தேடுறது. இருங்க, காப்பி இங்கே போயிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு கீவேர்டு. அதாவது இந்த கேட்டரிங் சர்வீஸில் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? அதனால எடுத்து வச்சு செப்பரேட்டாக வச்சுக்கிறேன். வெட்டிங் கேட்டர்ஸ் செப்பரேட்டாக வச்சுக்கிறேன். ஏன்னா இது வேற அது வேற இல்லையா? நம்ம இப்படியே கூட செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸ்மால் பார்ட்டி. அப்புறம் வேற என்ன இருக்கு சொல்லுங்க. கார்ப்பரேட் இருங்க இருங்க. கார்ப்பரேட் கேட்டரிங் இது ஒண்ணு. நார்த் இந்தியன் தனியா இருக்குதா? இப்போ எல்லாமே இன்க்ளூட் பண்ணிடுறாங்க சார். சரி இருங்க. இங்க ஒண்ணு இருக்கு கார்ப்பரேட். இப்போ ஐடி கம்பெனிகளுக்கெல்லாம் வந்துட்டு பர்த்டே கேட்டரிங். ஹவுஸ் வார்மிங் வெஜ் இருக்குது, நான்வெஜ் இருக்குது. ஆந்திரா இதெல்லாம் வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. சரி ஓகே. இப்போதைக்கு இது மட்டும் எடுத்துக்கிறேன். இது மட்டும் எடுத்துக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நேரா இங்க போறோம். ஓகே. இப்போ இந்த கீவேர்ட்லாம் எடுத்திருக்கேன். இத இப்ப நான் எப்படி பண்ணுவேன்னா, ஸ்மால் இருங்க இதுவுமே இதுவும் இருங்க இருங்க இருங்க. இது எல்லாமே நீங்க பண்றீங்க தானே? வெட்டிங் வேற என்ன பண்றீங்க? மீல் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் இதை காப்பி பண்றேன். ஓகே, நேரா இங்க போறேன், கிளிக் பண்றேன், இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை மட்டும் தனியா சர்ச் பண்றேன். இங்க இந்தியான்னு இருக்கு, பெங்களூர் போடுங்க. பெங்களூர் போட்டு இன்க்ளூட் பண்ணுங்க, இந்தியான்னு ரிமூவ் பண்ணுங்க. சரி. ஸோ சேவ் பண்ணா என்ன ஆகுதுன்னா பாருங்க, இது நான் செப்பரேட்டாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கரெக்டாக, செப்பரேட் பேஜ் போடணும். அப்போ என்ன பண்ணலாம்னா, இது ரிலவெண்ட்டாக இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸ்மால் பார்ட்டி பெஸ்ட் கேட்டர்ஸ் இன் பெங்களூர் ஃபார் ஸ்மால் பார்ட்டிஸ், இதுவுமே ஸ்மால் பார்ட்டிஸ் தான், இதுவுமே பார்ட்டிஸ் தான். அப்போ 1 2 3 காப்பி. இதை செப்பரேட்டாக ஒரு பேஜ் பண்ணணும். எல்லா கீவேர்டையும் போய் டம்ப் பண்ணக்கூடாது ஒரே பேஜில். இது மெயின் பேஜ். புரிஞ்சுதா? இப்போ இது ஒரு பேஜ். அடுத்தது இதை எடுக்கணும் தனியாகவே. கேட்ரஸஸ் கொடுங்க. இப்போ இதுலேயும் பாருங்க, கார்பரேட் கேட்ரஸ் இன் பெங்களூர் இருக்கு. இப்போ இது எல்லாமே எடுங்க, காப்பி, நேராக இங்கே போங்க. பண்ணியாச்சா? இப்போ இதை கட் பண்ணி இங்கே வச்சுட்டு நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். பட் இப்போதைக்கு இது நான் இந்த மாதிரி உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். இது ஒரு செப்பரேட் பேஜ். சரிங்களா? கார்பரேட் கேட்டரர்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். இதுதான் மேலே இருக்கு. இப்போ வெஜ் கேட்ரிங், நான்வெஜ் கேட்ரிங். நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங்கே நீங்கள் நிறைய கீவேர்டு போட்டு ஃபோக்கஸ் பண்ணாது. சரிங்க சார். ஒரு 2 3 பேஜ் ஃபோக்கஸ் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எடுத்தோடனே 10 பேஜ் 20 பேஜ் போகக்கூடாது. ஓகே, நான் நிறைய பசங்களுக்கு காலையில் உள்ள பேட்சுகளுக்குலாம் என்ன சொல்லியிருக்கேன்னா, பார்ப்பா ஹோம் பேஜில் மட்டும் கீவேர்ட் டார்கெட் பண்ணி அதை மட்டுமே ரேங்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ வெஜ் கேட்ரிங் சர்வீசஸ் இதை எடுத்துட்டு இங்கே போகலாம். காப்பி, கெட் ரிசல்ட்ஸ். ஸோ பாருங்க, இதில் கொஞ்சம் நிறைய கீவேர்டு வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்தா வெஜ் ரிலேட்டடாக மட்டும் நான் எடுத்துக்கிறேன். வெஜ் ரிலேட்டடாக ஆந்திரா வெஜிடேரியன் கேட்டரர்ஸ் பெஸ்ட் நான்வெஜ். சரி, இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, அதே மாதிரி நான்வெஜ் மிக்ஸ் ஆகிருக்கு. பியூர் வெஜ்ஜுன்னு எடுத்துக்கிறேன். பியூர் வெஜ்ஜுன்னு எடுத்துட்டு ஸ்மால் பார்ட்டிஸ் இதையும் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இதை நம்ம அங்கே கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, போன பேஜில் நம்ம கொடுத்துருந்தோம். சரி வேணாம், இது வேணாம். இங்கே இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா? இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நேராக போகிறேன். இதான் சேம் கீவேர்டு தான் நினைக்கிறேன். சேம் கீவேர்டு தான், இது மெயின் கீவேர்டாக வச்சுக்கலாம். இது ஆல்ரெடி இருக்குது, அதனால இது வேணாம்.
Daring cat. ஓகே, காப்பி பண்ணிக்கிறேன். நேரம் அங்கே போகிறோம். சரி, இன்னும் நீங்கள் நிறைய 2-3 முறை செக் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போதைக்கு நான் எடுத்திருக்கேன். இது நான் இன்னும் கிராஸ் செக் பண்ண வேண்டியது இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா, இது ஒரு பேஜ். இப்போ இது ஒரு செப்பரேட் பேஜ் இல்லையா? இதை காப்பி பண்ணிட்டு நேரம் இங்கே போகிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ இதில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இதை எடுத்துக்கிறேன், இதை எடுத்துக்கிறேன். ஸ்மால் கீழே வந்தீங்கன்னா பீகர் ஊட்டாமும் வரும் சார். எங்கே இருக்குது பீகர் ஊட்டா? சரி, இப்போ நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறது பீப்புள் எப்படி தேடுறாங்கன்றது தான். நான் இதை தான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். இதை வந்து பீப்புள் எப்படி தேடுறாங்கன்னு பார்த்துக்குங்க. நீங்கள் நிறைய விஷயத்த இன்ஸ்டாகிராமில் தான் நீங்கள் காட்டணும். இது வந்து கூகுளில் எப்படி தேடுறாங்கன்றதை மட்டும் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே, நான் ப்ரைஸ்ன்றது செப்பரேட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், பெருசாக வேணாம், இவ்வளோ போதும். இது எல்லாத்துலேயும் நீங்கள் நியர்மி கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதை நான் புல்லட்டில் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகேவா, இந்த மாதிரி ரெடி பண்ணி தான் நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்ம பேக் லிங்க்னு ஒன்று பண்ணுவோம். பேக் லிங்க்னு ஒன்று பண்ணுவோம். அந்த பேக் லிங்க் மூலயமா உங்கள் வெப்சைட்டு டாப்பில் வரும். யூஸ்வலாக வந்து இப்போ உங்கள் டொமைன் நேம் சொல்லுங்கள். ரைஸ் அண்ட் ஃப்ளேம் தான். ரைஸ் அண்ட் ஃப்ளேம் கரெக்டா? கரெக்ட் அல்லோ? கரெக்டு தானே? .com இதுதான் உங்கள் டொமைன் கரெக்டா? இப்போ இந்த டொமைனை பொறுத்த வரைக்கும் நம்ம பேக் லிங்க்னு ஒன்று பண்ணுவோம். நான் இங்கேயே காட்டுறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள். இது காலையில் கிளாஸில் எடுத்தது, இதையே நான் மறுபடியும் காட்டுறேன். ஸோ ரெண்டு விஷயம் இருக்கும் எஸ்இஓ பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம எதுக்கு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறோம்னா எஸ்இஓவில் ரேங்க் பண்ணுறதுக்கு தான் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறோம். ஸோ ஒன்று ஆன் பேஜ்னு ஒன்று இருக்குது, ஆஃப் பேஜ்னு ஒன்று இருக்குது. ஆன் பேஜ்னா என்னன்னா வெப்சைட்டுக்குள்ளே நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறது, கீவேர்டு கரெக்டாக போட்டிருக்குமா, கண்டென்ட் கரெக்டாக எழுதிருக்குமா எல்லாம் பார்க்குறது. ஆஃப் பேஜ்னா ஒன்ஸ் வெப்சைட் முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேக் லிங்கை கிரியேட் பண்ணி உங்கள் வெப்சைட் டாப்பில் கொண்டு வருது. அப்போ ஜென்ரலாகவே வந்து இப்போ ரைஸ் அண்ட் ஃப்ளேம்னு இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதோட யூஆர்எல் எப்படி இருக்குன்னா, நீங்கள் கிரியேட் பண்ணும்போது இந்த யூஆர்எல் எப்படி இருக்குன்னா, நான் வந்து என்ட்ரி பண்ணுறேன். இதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். யூஆர்எல் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு யூஆர்எல் எப்படி இருக்குன்னா, திரும்ப இதை காப்பி பண்ணுறேன். இன்னொரு யூஆர்எல் எப்படி இருக்குன்னா, இங்கே ஏதோ ஒரு கீவேர்டு எடுத்துக்கலாம். இப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் நடுவில் ஸ்லாஷ் இப்படிலாம் வரும். எக்ஸாம்பிளுக்கு இருங்க, நான் இப்போ டிசைனர்ஸ் பெங்களூருக்குன்னா சர்வீஸ் போகிறேன். இது வந்து ஏஜென்சி வெப்சைட். ஓகேவா, கொஞ்சம் அலைன்மெண்ட் மிஸ்ஸிங் இருக்கு. இப்போ யூஐஎக்ஸ்ன்னு போகிறேன். இது தெரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி தான் நம்ம இங்கே யூஆர்எல் கரெக்டாக உங்களுக்கு வரணும். இப்படி தான் வரும். அதுக்கு தான் நம்ம கீவேர்ட் ரிசர்ச் போட்டிருக்கோம். சரி, இது எதுக்கு சார் இப்போ சொல்கிறீங்க எங்ககிட்ட அப்படிங்க கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக பேக் லிங்க் கிரியேட் பண்ணும்போது ஹோம் பேஜ் தான் பேக் லிங்க் நிறைய ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் சோஷியல் மீடியா பேஜ் ஓப்பன் பண்ணுவீங்க ரைஸ் அண்ட் ஃப்ளேமுக்கு, இன்ஸ்டாகிராம் பேஜு, அப்புறம் யூடியூபு, ஃபேஸ்புக்கு, லிங்க்டின் எல்லாமே ஓப்பன் பண்ணுவீங்க. இது எல்லாத்துலேயும் உங்கள் வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு கேட்கும். அங்கே போயிட்டு உங்கள் ஹோம் பேஜ் தான் கொடுப்பீங்க. அப்போ இதில் எது ஹையான அதாவது வந்து ஹை வால்யூம் உள்ள கீவேர்டு எதுவோ அதை ஹோம் பேஜில் டார்கெட் பண்ணலாமா? நான் சொல்கிறது கரெக்டா? இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே அமேஸ் இன்ஸ்டியூட்னு இருக்குது. இங்கே பாருங்க, நான் அமேஸ் இன்ஸ்டியூட் /டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் பெங்களூர் நான் போட்டிருக்கேன்.
ஜென்ரலாக அமேசிஸ்ட் போட்டிருக்குன்னா இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணால் நேராக எங்கே போகுது? இதை கிளிக் பண்ணால் நேராக ஹோம் பேஜுக்கு தான் போகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள், ஹோம் பேஜ் தான் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இத்தனை கீவேர்டு இருக்குது, கரெக்டுங்களா? பாருங்க, இது ஒரு பேஜ், செப்பரேட் பேஜ். அதே மாதிரி இந்த மாதிரி 4-5 பேஜ் கிரியேட் பண்ணு. இதெல்லாம் எது ஹையஸ்ட் வால்யூம் சொல்லுங்க? கேட்டரிங் சர்வீசஸ். இதுதான் ஹையஸ்ட் வால்யூம். அப்போ இதை வந்து ஹோம் பேஜில் டார்கெட் பண்ணலாமா? சரி, எல்லாரும் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல. இந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா உங்க ஹோம் பேஜ் கொஞ்சம் சீக்கிரமா ரேங்க் ஆகும். ஏன்னா அதுதான் மெயின் பிஸ்னஸ். கரெக்டா இல்லையா? ஸோ அப்போ இதை வந்து ஹோம் பேஜா நம்ம இது பண்ணிக்கலாமா? அப்போ நான் என்ன பண்றேன், இதை கட் டவுன் பண்ணிட்டு நேராக இங்கே போகிறேன். ஹோம் பேஜ் கீழே இங்கே போட்டுக்கிறேன். சரி, இந்த மாதிரி. அப்போ சர்வீசஸ்ன்னு இருக்குதா? இதுக்கு கீழே என்ன வரணும்? ஸ்மால் பார்ட்டிஸ். இது ஒரு பேஜ், கட் டவுன் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணியாச்சா? இது ஒரு பேஜ், அதாவது செப்பரேட் பேஜ். இப்போ இதை தான் நான் வேர்ட்பிரஸ்ல கிரியேட் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. இது செப்பரேட் பேஜ், கரெக்டா? அதே மாதிரி இன்னொரு பேஜ் இருக்குது, கீழே வந்தால் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இது ஒன்று, கரெக்டா? இதை கட் டவுன் பண்ணிட்டேன். மழை பெய்யுது போல இருக்கு. இது இன்னொரு பேஜ். இந்த வீடியோ இன்னொரு முறை 2 முறை பாருங்க, ஓகேங்களா? அடுத்தது இது எல்லாமே பிகினர் லெவல் தான், இன்னும் அட்வான்ஸ் லெவலில் இருக்கு. நான் அதை ரெக்கார்ட் பண்ண முடியாது, நான் அப்படியே காட்டுறேன். நீங்கள் பிகினராக உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. இன்னும் கிளாட் யூஸ் பண்ணலாம், சாட்ஜிபிட்டிலாம் யூஸ் பண்ணி வேற வேற மாதிரிலாம் பண்ணலாம். அது வந்து லேட்டராக நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே. இது வந்து செப்பரேட் பேஜ். இப்போ எத்தனை பேஜ் இருக்கு? ஹோம் பேஜ் இல்லாமல் 3 பேஜ் இருக்கு, கரெக்டா? இப்போ இது ஒரு பேஜ் இருக்கா? கட் டவுன் பண்ணிட்டு இது ஒரு பேஜ். இப்போ இந்த மாதிரி கீவேர்ட் ரிசர்ச் நீங்கள் பண்ணி கையில் வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணால் தான் நாளைக்கு எஸ்இஓ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கூகுள் ஆட்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும் நம்ம இந்த பேஜ் இந்த கீவேர்டு டார்கெட் பண்ணுறோம். இதிலே ஒரு 20 கீவேர்டு வந்திருக்குமா இப்போ? ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி பேஸ்க்கே நான் ஒரு பேஜஸ் கிரியேட் பண்ணுறேன். இது கூட நியர் மீ அது நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம், கீழே எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பேஸ் பண்ணி நான் பேஜ் கிரியேட் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ நான் வேர்ட்பிரஸ்க்கு போகிறேன். ஸோ ஆட் பேஜ். இது வந்து வெறும் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு மெனு கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும் தான். பட் எனிவே நம்ம வந்து தீம்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வேறு எலிமெண்டர் யூஸ் பண்ணலாம், எது வேணால் யூஸ் பண்ணலாம். இது ஜஸ்ட் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த மெத்தடு. ஒரு பிகினர் லெவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு மெனு கிரியேட் பண்ணுறதுக்கு பேஜ் கிரியேட் பண்ணுறது மட்டும்தான் இந்த மெத்தட். இப்போ சொல்லிடுறோம். ஓகே, ஹோம், பப்ளிஷ். ஏன்னா நம்ம ஃபியூச்சரில் எலிமெண்ட் நிறைய இருக்குது, எலிமெண்டர் சார்ந்த நிறைய ப்ளகின்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஹோம் பேஜ் நான் கிரியேட் பண்ணிட்டேன், இங்கே இருக்குது. ஓகே, ஆட் பேஜ். எங்கே இருக்குது? காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு ஆட் பண்ணியாச்சா? கொஞ்சம் வேணால் பிக்காக வச்சுக்கோங்க. இருந்தால் எடுத்துக்காது, பட் இருந்தாலும் உங்களுக்காக காமிக்கிறேன், அவ்வளோதான். பப்ளிஷ் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு 2 பேஜ் போட்டாச்சு. ஓகே, இதை வியூ கூட பண்ணி பாருங்க வேணா கூட. பட் இங்கே யூஆர்எல் வரல பாருங்க, நான் போட்ட கீவேர்டுக்கான யூஆர்எல் வரல. அது ஏன்றதை நான் முன்னாடி சொல்கிறேன். ஓகே, மறுபடியும் இங்கே போகிறேன், ஆட் பேஜ்.
ஆட் பேஜ் போயிட்டு இது ஒரு பேஜ் இல்லையா, காப்பி பண்ணிக்கிறேன். இந்த டாக்குமெண்ட் தான் உங்களுது. நீங்கள் ரியல் வெப்சைட் பண்ணணும் இது இப்படி தான் பண்ணணும். ஆனால் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும், மறுபடியும் ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கணும். செம்ரஸ் டூல் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணி ஏஐ டூல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது ஒரு பேஜ். பப்ளிஷ் போயிட்டு இந்த மறுபடியும் போகிறோம், ஆட் பேஜ். இன்னும் 2 பேஜ் இருக்கு இல்லையா, பப்ளிஷ். சாரி, நிறைய நிறைய ஓப்பன் பண்ணி வச்சிருக்க மாதிரி நமக்கு புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் 36 கீழே தான் சார் வரும். இருங்க நான் சொல்கிறேன், நான் என்ன ஃபுல்லாக முடிக்கலைங்க, இருங்க சொல்கிறேன். இதெல்லாம் பேஜ் கிரியேட் பண்ணியாச்சு. ஆட் பேஜ், வேற என்ன பேஜ் கிரியேட் பண்ணணும்? அபவுட் அஸ். நீங்கள் நேராக அங்கே போயிட்டீங்கன்னு எனக்கு தெரியும், இருங்க வரோம். திரும்ப கான்டாக்ட் அஸ், இதெல்லாம் காமன் எல்லா வெப்சைட்டுக்கும். கான்டாக்ட் அஸ். இப்போ என்ன இருக்கு, ஹோம் இருக்கு, அபவுட் அஸ் இருக்கு, கான்டாக்ட் அஸ் இருக்கு, சர்வீசஸ் அப்படின்னு இவங்க சொல்றாங்க, கரெக்டுங்களா? சர்வீசஸ் ஆட் பண்ணல சார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவங்களுக்காக ஒரு பேஜ் கூட நான் போடுறேன். சர்வீசஸ். ஸோ இப்போ வெறும் பேஜ் மட்டும்தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் இங்கே ஓப்பன் பண்ணால் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா கூட பேஜ் ஐடி 10 இந்த மாதிரி வருது. இதை எப்படி பண்ணலாம் பாருங்க, எல்லாமே இந்த மாதிரி வருது. இந்த 2 ப்ராப்ளம் எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்னா, நேராக இங்கே போங்க, பர்மா லிங்க்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே பிளைன்னு இருக்குது. பிளைன்னு இருந்தால் நம்பர் தான் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கு பாருங்க எக்ஸாம்பிள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம போடுற கீவேர்டு மெயின் கீவேர்டை அங்கே வரணும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் இங்கே போயிட்டு சாம்பிள் போஸ்ட்னு போட்டு இப்போ ஜஸ்ட் சேவ் கொடுத்துருங்க, சேவ் சேஞ்சஸ். இப்போ நீங்கள் இங்கே போய்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுங்க, இப்போ பேஜ் ஐடி 10 வருதா? இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுங்க, உங்களுக்கு கீவேர்ட்ஸ் வரும். வந்துருச்சா? இது செட்டிங்ஸ் மாற்றணும், அவ்வளோதான். இப்போ மறுபடியும் நான் வந்து டேஷ்போர்ட் போகிறேன். டேஷ்போர்ட் போயிட்டு இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தீம்ஸ் இருக்குது, எடிட்டர்ஸ் இருக்குது. இங்கே நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ஒரு பேசிக் வேர்ட்பிரஸ் 2026 யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃபோன் வாங்கணும்னு டிஃபால்ட்டாக சில செட்டிங்ஸ் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு தீம் வந்து இன்ஸ்டால் பண்ணால் தான் இந்த மெனுவுக்குலாம் ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். பாருங்க, மெனு இங்கே தான் வரும். நான் இன்னும் உதாரணத்துக்கு இப்போ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் இல்லை, இருங்க நான் இதில் லாக் அவுட் பண்ணுறேன். நான் டெமோ 12 போகிறேன்.
வேற எதனா இதெல்லாம் பசங்களோடது தான். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிடும். சரி, இப்போ வந்து இது ஸ்டூடெண்ட் இது, இதெல்லாம் நான் என்ட்ரு பண்றேன், லாகின் பண்றேன். நல்லா பாருங்க, இதுல மெனு வந்து இப்படி வந்திருக்கு. இது வந்து ஒரு தீம் போட்டிருக்கோம். தீம் போட்டதுனால பாருங்க, இங்க வந்து அப்பியரன்ஸ் கீழே இங்க மெனு இருக்கா, பட் அது நமக்கு அப்பியரன்ஸ் கீழே எதுவுமே இல்லை. அப்ப அப்பியரன்ஸ் கீழே மெனு வரணும்னா நாம ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு தீமை இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஓகேவா? சரி, நான் என்ன தீம் இன்ஸ்டாலேஷன் பண்ண போறேன்னா, ஆஸ்ட்ரான்னு ஒரு தீம் இருக்கு, அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். அது ஏன்னு சொல்லிட்டு நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம். உங்களுக்கு ஈஸியாக லோட் ஆகும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு இப்போ தீம் வந்து ஆட் பண்ணலாம். பிளகின்னா என்ன, தீம்னா என்னன்னு நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னென்னலாம் பண்ணலாம்ன்றது. சிம்பிள் அதுக்கு, அதாவது ப்ராக்டிக்கலாக பார்க்கறது, ஒன்றும் பெரிய எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஸோ இங்கே வந்து தீம் எங்கே இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பிளகின்ஸ் இருக்குது, அப்பியரன்ஸ் இருக்குது. அப்பியரன்ஸில் போயிட்டு தீம் கிளிக் பண்ணுங்க. இப்போ நாம் யூஸ் பண்ணுறது வந்து இந்த தீம் தான். எங்கள் 26 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் நிறைய தீம் வரும், நிறைய தீம் இருக்குது. தீம் பற்றி நான் உங்களுக்கு விலாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் சப்ஜெக்டில். இப்போதைக்கு ஆஸ்ட்ராவை இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். ஆக்டிவேட் கொடுக்குறேன். ஆக்டிவேட் கொடுத்த உடனேவே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. சரி, சேஞ்ச் ஆகிருக்குன்னா இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, ஆனால் மெனு இப்படியே தான் வருது. மெனுவை நான் ஆர்கனைஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு மெனுவை க்ரியேட் பண்ணணும். இங்கே மெனு வருதா, மெனுவை கிளிக் பண்ணுறேன். ஓகே, மெனுவை கிளிக் பண்ண உடனே நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம கிரியேட் பண்ண பேஜஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஆனால் எதையுமே வந்து மெனுவில் ஆட் பண்ண முடியாது, ஏன்னா இன்னும் நான் மெனுவை கிரியேட் பண்ணலை. இப்போ நான் இங்கே போயிட்டு ப்ரைமரி மெனுன்னு கிரியேட் பண்ணணும். இந்த நேம்ல நீங்கள் வேறு நேம் கூட கொடுத்துக்கலாம், பட் மேக்ஸிமம் ப்ரைமரி மெனு தான் நிறைய கொடுப்பாங்க. ஸோ கிரியேட் மெனு, கிரியேட் மெனு கொடுத்தோன்னே பாருங்கள் இதெல்லாம் வந்து அப்பியர் ஆகுது. இப்போ ப்ரைமரி மெனுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் மெனு கொடுத்துட்றேன். மெனு சேவ் ஆயிடுச்சு. இப்போ மெனுவில் இந்த பேஜ்லாம் ஆட் பண்ணணும் கரெக்டாக. வியூவால் கொடுக்குறேன். ஹோம் ஆட் பண்ணணுமா, அபவுட்டஸ் ஆட் பண்ணணுமா, கான்டாக்டஸ் ஆட் பண்ணுமா, இதுவும் ஆட் பண்ணுமா. 2 ஹோம் இருக்குது. ஏன் 2 ஹோம்னா, நாம் கிரியேட் பண்ண ஒரு ஹோம், ஆஸ்ட்ரா தீமில் ஒரு ஹோம் இருக்கும். ஓகே, சரி, இப்போதைக்கு இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு சர்வீசஸ் இருக்குது, ஸோ இதை மட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் டு மெனு. ஆட் டு மெனுன்னு கிளிக் பண்ண உடனே இங்கே வந்துடும். வெயிட் பண்ணுங்க, வந்துருச்சா? இப்போ சேவ் மெனு கொடுக்குறேன். சேவ் மெனு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு, ஃபுல்லாக சேஞ்ச் ஆகலை. எனக்கு இதெல்லாம் கரெக்டாக ஆர்டராக எனக்கு பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், நேராக அங்கே போயிட்டு ஹோம் இருக்குது, அபவுட்டஸ் இருக்குது, கான்டாக்டர்ஸ் இருக்குது, இந்த சர்வீஸ் இருக்கு இல்லையா. இப்போ பாருங்கள், மவுஸ் மூவ் பண்ணோன்னே இப்படி ஒரு சேஞ்சஸ் தெரியுதா. இப்போ இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே வச்சிருங்க. இப்போ இதை அப்படியே ட்ராக் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் லெஃப்டில் இப்படி நவுத்துனீங்கன்னா இப்படி வரும். வச்சாச்சா? திரும்ப இதை அப்படியே இங்கே வச்சிரும். பிளாக் அப்புறம் கிரியேட் பண்ணலாம், இப்போ இல்லை. சேவ் மெனு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், வந்துருச்சா? இதை தானே கேட்டீங்க சார், சர்வீஸ் கே தான் சார் வரும், நீங்கள் என்ன சார் இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ நான் பிளாக் போஸ்ட்டும் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். சரி, இது வந்து நீங்கள் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் இதை காமிக்கிறேன், ஒரு பிகினர் லெவலுக்காக காமிக்கிறேன்.
நீங்கள் தீம் சூஸ் பண்ணி தீமை ரெடிமேட் தீமை யூஸ் பண்ணீங்கன்னா அதெல்லாம் இதில் வந்துடும். பெருசாக இன்னும் மெனக்கெட தேவையில்ல. ஓகேவா? ஸோ இப்போ இவ்வளோ இருக்கு. நெக்ஸ்ட் பிளாக்ன்றது பேஜ் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிளாக்ல 1000 போஸ்ட்டை கூட நீங்க வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, அமேஸ் ஓப்பன் பண்றேன். இங்க இங்க டிராப் டவுன் இருக்கு. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் இன் பெங்களூர்னு போட்டா இந்த பேஜ் மட்டும்தான் ஓப்பன் ஆகுது. கரெக்டுங்களா? இந்த பேஜில் உள்ள இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகுது. ஆனால் பிளாகை கிளிக் பண்ணா ஒரு பேஜ் இன்ஃபர்மேஷன் வராது, எல்லா பிளாகுக்கான லிங்க் வரும். பாருங்க, அதாவது இது வேற அது வேற. அப்ப என்னன்னா நம்ம பிளாக்னு ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணணும், பேஜ் கிரியேட் பண்ணக்கூடாது. மீண்டும் சொல்றேன், பிளாக்ன்றது பேஜ் கிடையாது, இட்ஸ் கேட்டகரி. ஓகே, அப்ப என்ன பண்ணணும்னா நேரா போயிட்டு இங்க போஸ்ட் இருக்கா, போஸ்ட் கீழே தானே கேட்டகரி இருக்கு, கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இங்க அன்கேட்டகரின்னு இருக்கு, அதை விட்டுருங்க. இப்போ நான் ஒரு கேட்டகரி ஆட் பண்ண போறேன், என்னதுன்னா அது பிளாக். நான் இதை மட்டும் போட்டுட்டு ஸ்லக்லாம் எதுவும் வேணாம், ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே வேணாம், ஆட் கேட்டகரி போட்டாச்சா? இப்போ நெக்ஸ்ட் இந்த பிளாகை மெனுவில் ஆட் பண்ணணுமா? அதுக்கு எங்கே போகணும்? இங்கே தானே மெனு இருக்குது. இங்கே போனோடனே இங்கே எப்படி கொண்டு வர்றது இந்த பிளாகை? இங்கே எப்படி பேஜ் கிரியேட் பண்ணி இங்கேருந்து எடுத்துன்னு வந்துச்சு. நம்ம பிளாகை என்னவா கிரியேட் பண்ணியிருந்தோம்? கேட்டகரி. கேட்டகரி இங்கே எங்கே இருக்குது? இங்கே இருக்குதா? இங்கே இருக்குதா பிளாகு? ஆட் டு மெனு வந்துருச்சா? இதை எடுத்து மேலே வைங்க, இப்படி வைங்க, சேவ் மெனு. இப்போ போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா பிளாகும் இங்கே வந்திருக்கும். இன்னொரு வந்துருச்சா? கிளிக் பண்ணால் எதுவுமே வரல சார், என்னோட பிளாக்லாம் எப்போ சார் தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்னும் நம்ம ஒரு போஸ்ட் கூட கிரியேட்டே பண்ணல. கரெக்டா? இப்போ இந்த விஷயத்துக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கிளாடு கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறேன். கிளாடில் போயிட்டு இங்கே போயிட்டு சும்மா நான் வந்து ஒரு டாபிக் மட்டும் எடுத்துக்கிறேன். பிளாக் மாதிரி வேற என்ன சார் கேட்டகரைஸ்? நீங்கள் இ காமர்ஸ் பண்ணீங்கன்னா அதில் நிறைய கேட்டகரி வரும். பிளாக்ன்றது ஒரு கேட்டகரி தான். உள்ள போஸ்ட்டு வேற வேற வரும், நான்வெஜ் வெஜ் அதெல்லாம் வேற வேற வரும். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே போயிட்டு give me 10 blog post ideas for this. சரி, சில பேர் வந்து ஆக்டிமி நிறைய பேர் இப்படியும் போடுவாங்க, ஆக்ட் லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டர் எக்ஸ்பர்ட் அப்படிலாம் போடுவாங்க. நான் அதெல்லாம் இது போடல, டேரெக்டாக சிம்பிளாக போடுறேன். சில பேர் அப்படியும் பண்ணுவாங்க. give me 10 blog post ideas for this keywordனு போடுறேன். and blog post title should be 55 characters. ஓகேவா? என்ன சார் இப்படி போட்டீங்க, என்ன சார் அது கீவேர்டு, எந்த கீவேர்டு போடலாம்? ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணோம் இல்லைங்களா, இதே எடுத்து போடலாம், அவ்வளோதான். இங்கேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு நேராக இங்கே போகிறேன். பேஸ்ட் பண்ணியாச்சா? அடுத்தது வேற என்ன இருக்கு? இங்கேருந்து சரி, இங்கே செப்பரேட் பேஜ் நான் மென்ஷன் பண்ணிக்க, அது கிளாடுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். கீழே வருதா பாருங்க. காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. அப்படியே கொடுங்க, வேற ஒன்றும் பண்ணாதீங்க.
அதை யோசிச்சு யோசிச்சு ஒரு 10 போஸ்ட் கொடுக்கும். இது ஒன் ஆஃப் த மெத்தட் தான். இது அப்படியே போட்டுடலாமா அப்படின்னு கேட்காதீங்க. இது ஒன் ஆஃப் த மெத்தட். நிறைய சி நிறைய பேர் நிறைய டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. இதுல ஒன் ஆஃப் த டெக்னிக். பிளாக் டைட்டில் மட்டும் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் தேவையில்லை, பின்னாடி பார்க்கலாம். அதெல்லாம் இப்ப வேணும். ஓகே. ஸோ இது ஒரு போஸ்டா கிரியேட் பண்றேன். மெனுல எதுவுமே பண்ணாதீங்க, நேரா போஸ்ட்டுக்கு போயிடுங்க, ஆல் போஸ்ட் போயிடுங்க. ஆட் போஸ்ட். நான் உள்ள போஸ்ட் டிசைன்லாம் எதுவும் பண்ணல, சும்மா போஸ்ட் மட்டும் ஆட் பண்றேன். இது வந்து உங்களுக்கு மெனு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் இந்த கிளாஸ், வேற எதுக்காகவும் இல்லை. பின்னாடி நம்ம டிசைன்லாம் பின்னாடி பார்க்கலாம். எலிமெண்டர் கிட்ஸ் இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். பப்ளிஷ் பப்ளிஷ். வி பொறுத்து ஒரு செக் பண்ணிக்கலாம். இது டூன்னு வந்திருக்கு, ஏன்னா நம்ம 2 டைம் பண்ணதுல வந்திருக்கு. இதை மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இதை மாத்தணும், அப்புறம் 2 டைம் வந்திருக்கு. ஃபர்ஸ்டே போஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ குயிக் எடிட் போறேன். இதுதான் அது. ஓகேவா. ஆல் போறேன். இதை மட்டும் க்ராஷ். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்குது. ஆட் போஸ்ட். நியர் யூன்னு இருக்குது. இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, சும்மா ஒரு நோட் பேட்ல காப்பி பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி காப்பி பண்ணிட்டு நார்மலைஸ் பண்ணிட்டு அப்புறமா போஸ்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகே. என்டர். ஆட் போஸ்ட். பப்ளிஷ். வெஜ் அண்ட் நான்வெஜ்னு இருக்கு இல்லையா. எனவே இந்த செஷன் ரெக்கார்டில் தான் இருக்குது, ஒரு முறை பாருங்க. ஓகேங்களா. இன்னொரு முறை கூட பாருங்க, ஏன்னா இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும். பேஜ் வேற, பிளாக் போஸ்ட் வேற. நான் ஆனால் ஒரு நோட்ஸ் இருக்கு, அது தரேன் உங்களுக்கு. பேஜ்னா என்ன, போஸ்ட்னா என்ன.
இதில் நிறைய அட்வான்ஸ் மெத்தட்லாம் இருக்குதுங்க. ஒர்க் ப்ளஸில் டேரெக்டாக கிளாட்லேருந்து போஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா, நமக்கு பெய்ட் டூல் இருந்தால் அதெல்லாம் பண்ணலாம். வச்சு இது 10 நான் பண்ணுறேன். உங்களுக்கு புரியும் ஏன் இதை 10 என்ன இந்த மனுஷன் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணினே இருக்கிறாரு. அடுத்த கட்டத்துக்கு போங்க சார். அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம். பேஸ்ட் 10 போஸ்டையும் போட்டாச்சு. என்ன சார் இவ்வளோ நேரம் எடுத்துட்டு பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இதெல்லாம் என்ன கேட்டகரியில் இருக்குது பாருங்க. அன்கேட்டகரி இருக்கு. இதில் வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது, கார்பரேட்டும் இருக்குது, எல்லாமே இருக்குதா. ஃபஸ்ட்டு நான் கேட்டகரியை கிரியேட் பண்ணணும். ஓகேவா, கேட்டகரி இருக்கா, போங்க. பிளாக்னு ஒரு மெயின் கேட்டகரி பண்ணியாச்சு. இங்கே போயிட்டு நான்வெஜ் அப்படின்னு ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு நார்மல் கேட்டகரின்னு போட்டேன். நான்வெஜ் வந்துடுச்சா, வெஜ் வெஜ் கேட்டகரி வந்துடுச்சா, இங்கே வந்துருக்கு. அடுத்தது நம்ம வேற என்னென்னலாம் பண்ணியிருக்கோம். கார்பரேட்னு ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்டா, கார்பரேட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இத்தனை கேட்டகரி இருக்கு. பிளாக்ன்றது தான் மெயின் கேட்டகரி, அதுக்கு கீழே இந்த கேட்டகரியில் வருது. இப்போ நான் ஆல் போஸ்ட் போகிறேன். ஆல் போஸ்ட் போயிட்டு இது என்ன வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, எங்கே இருக்குது நான்வெஜ், ஆட் பண்ணியாச்சா, அப்டேட் பண்ணியாச்சா, அவ்வளோதான். இங்கே வந்துருச்சா. இது என்னது, வெஜ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குதா, அப்டேட் பண்ணியாச்சா. இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது. வியூ எடிட் போங்க, இதை பிளாக்லேயே சேருங்க. இது அன்கேட்டகரி ரிமூவ் பண்ணிட்டு பிளாக்ல இருக்கணும் எல்லாமே. பிளாக்ன்றது ஜென்ரல், எல்லா போஸ்ட்டும் வந்துடும். அன்கேட்டகரி தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடு. இது அவுட்டோர் கேட்டரிங். குயிக் எடிட் போகிறேன். கார்பரேட் அவுட்டோர் ரெண்டு ஒன்று தான். பிளாக் இதையும் போட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது பெஸ்ட் வெஜ்ஜுன்னு இருக்குதா, குயிக் எடிட் போகிறோமா, அப்டேட் பண்ணியாச்சு. குயிக் எடிட் பெஸ்ட் கார்பரேட் ஃபுட்டிங்க்கு கார்பரேட் ஆட் பண்ணிட்டு பிளாக் ஆட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிட்டு கார்பரேட்னு ஆட் பண்ணிட்டு பிளாக் ஆட் பண்ணிட்டு அப்டேட். வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். நான்வெஜ்ஜு வெஜ்ஜு பிளாக் அன்கேட்டகரி ரெண்டுத்துலையுமே வரும் இது. கரெக்டா. அடுத்து ஸ்மால் பார்ட்டி. ஸ்மால் பார்ட்டின்றது நம்ம என்ன கிரியேட் பண்ணல அந்த கேட்டகரியை. அப்போ நான் ஸ்மால் பார்ட்டியை கார்பரேட்டில் போடலாமா, அதில் தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. டாப் கேட்டரர்ஸ் இதை நான் நார்மலாக வந்து பிளாக்ன்றதுல போட்டுறேன். நீங்கள் அது தனியாக கிரியேட் பண்ணால் போடல. பெஸ்ட் கேட்டரிங் சர்வீசஸ் தான் இதை பிளாக்ல போட்டுறேன். ஹலோ வேர்ல்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. இது நார்மல் போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணணும், எல்லாமே வந்துருச்சா. இப்போ இங்கே நான்வெஜ்ஜுன்னு இருக்குதா, நான்வெஜ் கிளிக் பண்ணால் நான்வெஜ் மட்டும் வந்திருக்குதா. அடுத்தது நான் வெஜ்ஜு மட்டும் கிளிக் பண்ணால் வெஜ்ஜுக்கான போஸ்ட் மட்டும் வந்திருக்குதா. இவ்வளோதான் கேட்டகரி. புரிஞ்சுதா. இதை நான் உங்களுக்கு சப்டமைன் கொடுக்குறேன், நீங்கள் அதில் பண்ணுங்கள். ஒரு முறை செக் பண்ணுங்க சப்டமைன். இன்னும் மீதி மார்னிங் பசங்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்க யூஸ் பண்ணலன்னா அந்த சப்டமைன் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ பாருங்கள். இவ்வளோதான் விஷயம். இதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லையா. இப்போ இருக்காது, நீங்கள் பண்ணும்போது வரும்.
1க்கு 2 முறை இந்த வீடியோ பார்த்துட்டு க்ளீனாக பார்த்துட்டு பண்ணுங்க. இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிங்கன்னா, நீங்கள் நாளைக்கு இவங்க வெப்சைட் நம்ம பண்ணுறோம், பண்ணிக்கு இவங்க கையிலே கொடுத்துட்றோம், இவங்க போய் ஒரு பிளாக் போஸ்ட் போடுறாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இவங்க உள்ளே போய் மேனேஜ் பண்ணுறதுக்கோ ஒரு ஃபோட்டோ அதுதான் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் இப்போ நம்ம இவ்வளோ தூரம் பண்ணுறோம். எனி டவுட்? இன்னைக்கு இது போதும். நாளைக்கு டிசைன்குள்ளே போகலாம். நல்லா பாருங்க, கீவேர்ட் ரிசர்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி பேஜ் ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கான போஸ்ட்டும் போட்டு காமிச்சிட்டேன் இன்னைக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஓகே, எனி டவுட்ஸ்? ஸ்டாப் பண்ணட்டுமா ரெக்கார்டிங்?